அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அமெரிக்கா விடுத்த கடைசி காலக்கெடு இன்று இரவோடு முடிவடைகிறது. ஈரான் மீது தாக்குதலை நடத்த தீவிரமாகும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, ஈரானால் நிராகரிக்கப்பட்ட சீஸ்ஃபயர் இழப்பீடு வழங்கி மன்னிப்பு கேட்டால் தான் குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் தப்பிக்கும். ஈரானின் அதிரடி எச்சரிக்கை. அடுத்து, ஹாதிம் விசா தொழிலாளர்கள் மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து, விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மீது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 குரூஸ் ஏவுகணைகள், 14 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 46 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான சவுத் அல் அத்வான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்ட பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா தக்ரீபன் 15 குரூஸ் ஏவுகணைகள், 350 பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 786 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. நேற்று குவைத்தில் உள்ள ஒரு அரபி வீட்டில் ஏவுகணை விண்ணில் வெடித்து சிதறிய பாகங்கள் விழுந்ததில் அரபி வீடு மற்றும் கார் கேரேஜ் சேதமடைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. சைரன் ஒலி எழுப்பப்படும் போது பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. அதுபோல அவுட்டர் ஏரியாவில் நடமாடாதீங்க, பில்டிங்கின் அப்பர் ஃப்ளோரில் இருக்காதீங்க. அதுபோல கண்ணாடி ஜன்னல் அருகே இருக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை டிப்ரீஸ், அதாவது சிதறல்கள் விழுந்தால் உடனே 112 என்ற நம்பரை தொடர்பு கொண்டு உதவிக்கு அழைக்கலாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத்தில் மட்டும் இல்லைங்க, சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லையும் ஈரான் ராணுவம் வெற்றி செய்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸில் 19 ட்ரோன்கள், 2 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 12 பிளாஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை ஈரான் தாக்கியது எல்லாமே ட்ரைலர் தாங்க, இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குன்னு ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு சரணடைய செவ்வாய்க்கிழமையான இன்று கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்லை என்றால் ஈரானின் பவர் பிளான்கள் அனைத்தும் தாக்கப்படும், அதுபோல பிரிட்ஜுகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தரப்பில் பார்த்தீங்கன்னா சரணடைய வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் நாட்டின் மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும், எங்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள இழப்பீட்டிற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இனி ஈரான் பக்கமே வரக்கூடாது, எங்கள் நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், இதற்கு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே வளைகுடா நாடுகளை நாங்கள் தாக்குவதை நிறுத்துவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் சொல்ற அனைத்தையும் அமெரிக்கா கேட்கிற மாதிரி தெரியலைங்க. அதனால இன்னைக்கு நைட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு என்பது மட்டும் உண்மை. ஈரான்காரன் நஷ்டஈடு கேட்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய உள்கட்டமைப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரிய இழப்புக்கு அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் சேர்ந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து சமரசம் போயிட்டா அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராமல் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் அதை செய்ய இஸ்ரேல்காரன் விடமாட்டான். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி முஸ்லீம் நாடுகள் சண்டையிட்டு கொண்டால் இஸ்ரேல் வாஜித் மெஸ்தானஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இன்னைக்கு நைட்டுக்கு தெரிந்துவிடும். அரபு நாடுகளை அல்லாதான் பாதுகாக்கணும். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துக்கான விமான கட்டணம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஆரம்பத்தில் 400 குவைத் தினார், 500 குவைத் தினாராக இருந்த ஃப்ளைட் டிக்கெட் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைந்து வருகிறது. குவைத் டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட்டை விட குவைத் டு மதுரை, குவைத் டு திருச்சி ஃப்ளைட் டிக்கெட் தான் குறைந்து காணப்படுகிறது. என்னதான் ஃப்ளைட் டிக்கெட் குறைந்தாலும் இன்னும் இந்த நார்மல் ஃபேருக்கு வரவில்லை. எமர்ஜென்சியாக குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதே போல ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒன்லி சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் விமான பயணம் செய்ய முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் விசா கேன்சல் செய்தவர்கள் அனைவரும் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவல் பேப்பரை வைத்து கொண்டு தான் பயணிக்க முடியும். அதாவது குவைட்லேருந்து எக்ஸிட் ஆக முடியும். அதுபோல விசா கேன்சல் செய்து செல்பவர்கள் எக்ஸிட் பர்மிட் மாஏபி, அதாவது தேவை கிடையாது. ஒன்லி யாரெல்லாம் விசா கேன்சல் செய்யாமல் லீவுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸிட் பர்மிட் கட்டாயம், அதாவது ஷூன் விசாவுக்கு மட்டும். அதுபோல ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் இப்படி எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஒன்று, ஹாதிம் விசா தொழிலாளர்கள் கஃபில் கேன்சல் செய்து ஊருக்கு அனுப்பினால் எம்பசியுடைய அப்ரூவல் லாசிம் கட்டாயம் தேவை. இது பல குவைத்தி பாபா மாமாவுக்கு தெரியாது. அதனால நீங்களாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 300 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 761 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 880 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.